ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜி தமிழ் ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க வேட் ஒன் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் கண்ணா ரவி மற்றும் சஞ்சீவ் மெயின் லீடாக நடிச்சிருக்காங்க. 7 எபிசோட் கொண்ட இந்த வெப் சீரிஸில் ஆக்டராக சூரஜ் ஒரு கான்ட்ரவர்ஷியல் போலீஸ் கேரக்டரோட கடந்த காலத்தை பற்றி ஆராயறதா வருது. இதோட கதையில் நடிகர் சூரஜோட ரீசன்ட் படங்க வரிசையாக ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் அவர் ஸ்கிரிப்டில் மூக்க நுழைக்கிறதான்னு சொல்லப்படுது. அந்த நேரத்தில் ஒரு புது டைரக்டர் ரியல் லைஃப்பில் அண்டர் கவர் போலீஸாக இருந்த அருணோட வாழ்க்கை வரலாறு படமா எடுக்கிறதுக்கு சூரஜை அப்ரோச் பண்ணுறாரு. சூரஜுக்கு கதை பிடிச்சு போய் உடனே நடிக்க ஒத்துக்கிறாரு. படத்துக்கான ப்ரொடியூசர் சூரஜ் கிட்ட ஸ்கிரிப்டில் மூக்க நுழைக்க வேணான்னு கேட்டுக்கிட்டும் சரியா கிளைமேக்ஸ் போர்ஷனில் கன்வின்ஸ் ஆகாதனால ஷூட்டிங் நின்று போகுது. சூரஜ் அருணை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு இறங்குறாரு. இதுக்கப்புறம் அருணை பற்றி என்ன கண்டுபிடிச்சாரு, படத்தோட கிளைமேக்ஸை எடுக்க முடிஞ்சதா இல்லையா என்பது தான் இந்த சீரீஸோட மீதி கதை. இந்த வேட் ஒன் சீரீஸை மேலோட்டமாக பார்த்தா இருக்க வெப் சீரிஸ் கூட்டத்தில் தனிச்சு தான் நிற்குது. ஏன்னா ஒரு அண்டர் கவர் போலீஸ்காரர் கதையும் அவருடைய என்கவுண்டர்களையும் நேரடியாக சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு ஃபிலிம் ஸ்கிரிப்டும் அதுக்கு ஒரு ஆக்டரோட ரியாக்ஷன்னு இந்த கதை வெளிப்படுது. ஆனால் என்ன, எமோஷனலாக நல்ல டீப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் போகாமல் இருந்தது தான் இதோட மைனஸ். இந்த ஷோ மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் அடிக்கடி வர என்கவுண்டர் கொலைகளோட எத்திக்ஸை பற்றின பார்வை வைக்குது. இதோட எண்டிங் செம்மையான ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குது. அது என்கவுண்டர் கொலைகளுக்கு எதிராக ஒரு வலுவான நிலைப்பாட்டை எடுக்கலனாலும் கூட ஒரு கருத்தை முன்வைக்கிறத பார்க்கலாம். அருண் எப்போவுமே அண்டர் கவராக இருக்கிறதுல எக்ஸ்பர்ட்டு, பிச்சைக்காரனாவே மாறுறது, ஒரு சின்ன ஹோட்டலில் வேலை செய்கிறதுன்னு தன் அடையாளத்தை பப்ளிக் கிட்ட இருந்து மறைச்சு செய்ய வேண்டிய என்கவுண்டரை முடிச்சுட்டு நடுவருதுன்னு இருக்கவர். எல்லா மோசமான கேங்ஸ்டர்ஸையும் போட்டு தள்ளினவர் தன்னோட அடுத்த டார்கெட் ஆதி விஷயத்துல தடுமாறாரு. இப்பவும் கட்ட பஞ்சாயத்து பண்ணாலும் ஆதி ஊருக்கு நல்லது செய்யற ஆளு. மேலும் அவரோட வைஃப் தன் முன்னாள் காதலின்னு தெரியும் போது இன்னும் சிக்கலாகுது. இந்த ஆதி யாரு, அவர் நல்லவரா கெட்டவரா? இப்போ ஊருக்கு நல்லவரா இருக்க ஆதியை எதுக்காக போலீஸ் என்கவுண்டர் பண்ண பாக்குது? ஆதியோட கடந்த காலத்தை பத்தின உண்மையை விட தன்னோட காக்கி சட்டைக்கு விசுவாசமா இருக்க அருணோட தேடல் பெருசான்னு நிறைய கேள்விகள் வருது. இதோட கதைக்களம் ஈஸியாக தற்செயலாக நடக்கிற மாதிரி சம்பவங்களை அடுக்கினாலும் சரி, பெருசாக விவரிக்கப்படாத கேரக்டருங்க இருந்தாலும் சரி, கதை நகருது. அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. மொத்தத்தில் வேட் ஒன் ஒரு டீசென்ட் வாட்சுக்கு ஏற்றதாக இருக்குது. ஏன்னா கதையில இருந்து தடம் மாறாமல் சீராக போகுது. அப்படியே ஒரு வழக்கத்துக்கு மாறான முடிவையும் கொடுத்துருக்கு. இருந்தாலும் பெருசாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வளர்த்துக்காமல் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான வெப் சீரிஸ் விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.